அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி ஸ்நாக்ஸ். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் கார்ன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வந்து உரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து உரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கடையிலேயே கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி நீங்கள் தனியாக உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதை செய்யும் போது. இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி நான் கோர்த்துக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த கார்னை வந்து அந்த ஸ்டிக்கு கோர்த்து கூட எடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். பாருங்க, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி நான் உங்களுக்கு 3 விதம் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி கையில் அடிக்கிட்டு கூட கோர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா பிக் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக குத்தி குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டிக்கில் வந்து ஒட்டிக்கிடும். பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருச்சு. இது மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா சூப்பராக வந்துருச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருந்தால் தான் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நான் ஒரு பவுல் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், அப்படி இல்லைன்னா மைதா கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். ஆரிகானோ கொஞ்சமாக நான் வந்து தூவிக்கிறேன். உங்ககிட்ட ஆரிகானோ இல்லைன்னா நீங்கள் பெப்பர் மட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது கோட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த பதம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நான் வச்சுருந்த அந்த எல்லா கார்னையும் நான் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த ஃபுல்லாக கோட் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு இதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கோட் ஆகலைன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். பேனில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாக இருக்கும் சாப்பிடும் போது. இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே நிமிஷம் நீங்கள் 1 இல்லை 2 நிமிஷம் வந்து வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அதுவும் உங்களுக்கு ஹார்ட் ஆயிரும். இப்போ நான் பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுதான் வந்து நம்மளுக்கு பேஸ் கோட்டே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் 1 பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 லெமன். இதை ஃபுல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான் மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பி மசாலா ஸ்வீட் கார்ன் ரெசிபி ரெடி. இதை வந்து நீங்கள் சூப்பராக ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இஃப்தார் டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போல் நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.